கோயம்புத்தூர்ல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாலம் கட்டி இருக்கிறாங்க. ஜிடி நாயுடு பாலமா? ஜிடி நாயுடு பாலம். அந்த நாயுடுன்ற பேரை கண்டிப்பா சேர்க்கணுமா? இதான் சமூக நீதி ஆட்சியா? ஜிடி இதை தந்தை பெரியார்கள் நாயுடு பேரை சேர்த்து வச்சு எங்க இருந்தாலும் சொல்லுங்கப்பான்னு சொல்லி கொடுத்தாரா? சாதியை தக்க வைக்க சொல்லி கொடுத்தாரா? தந்தை பெரியார்கள் சாதி ஒழிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த சிந்தனைய நாயுடு சமுதாயத்தை தவிர மற்ற எல்லா சமுதாயத்திலும் மட்டும் சாதி ஒழிப்பை பேசினாரா? தன்னுடைய சாதியும் அவர் தவிர்த்த ஒரு நபருங்க தந்தை பெரியார்கள். ஆனா இன்னைக்கு ஜிடி நாயுடு பாலம், இதை கூட கோவை ராமகிருஷ்ணன் பெருமையா போட்டுக்கிறாரு, நன்றின்னு போட்டுக்கிறாரு. ஜிடி நாயுடு என்று போட்டதுக்கு நன்றின்னு போட்டுக்கிறாரு. என்ன பாலிடிக்ஸ் இது? பிஜேபி பண்ற அதே பாலிடிக்ஸ் தான் நீங்களும் பண்றீங்க. சத்தியம் சத்தியமே சின்னமலை சத்தியமே சொல்லி ஒருத்தர் பெண்கள்கிட்ட சத்தியம் வாங்குறாரு. இந்த சாதிகார பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கவும் சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா வள்ளி கும்மியில பண்றாரு கே.சி. பாலு அவர்கள். ஆனா கே.சி. பாலு அவர்களுக்கு கலைமாமணி விருது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கலைமாமணி விருது வழங்கப்படுகின்றது. அறிவிச்சிருக்காங்க, இன்னும் வழங்கல, அறிவிச்சிருக்காங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன அரசியல் பண்றாங்க? இங்க இருக்கிற இந்துக்கள் அல்லாதவர்கள் அப்படின்னா அரசியல் பண்றாங்க. இதே அரசியல தான் திராவிட முன்னேற்ற கழகம் வேறொரு வடிவத்துல தலித்துகள் நான் தலித்துகள் அப்படின்ற மாதிரி அரசியல் பண்றாங்க. அப்ப இந்த ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த பட்டியல்ல புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயர் எங்கே? ரெவரண்ட் ஜான் ரத்தினமருடைய பெயர் எங்கே? அயோத்திதாச பண்டிதருடைய பெயர் எங்கே? கட்டமலை சீனிவாசனுடைய பெயர் எங்கே? எம்.சி. ராஜாவுடைய பெயர் எங்கே? தந்தை சிவாஜியுடைய பெயர் எங்கே? மீனாம்பாள் சிவராஜுடைய பெயர் எங்கே? சத்தியவாணி முத்துவுடைய பெயர் எங்கே? எங்கேயுமே இல்ல, எங்கேயும் இல்ல. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் பாஜக என்ன பாலிடிக்ஸ் பண்றாங்களோ அதே ஒரு பாலிடிக்ஸ வேறொரு வடிவத்துல பண்றாங்க.